வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் போரை நிறுத்தியது யார்? எதிர்க்கட்சிகள் கேள்வி. உளவுத்துறையின் தோல்வியே காரணம், எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானை பாதுகாக்க முயல்கிறாரா ப. சிதம்பரம்? அமித்ஷா கேள்வி. நாடாளுமன்றத்தை தொடர்ந்து புறக்கணிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி. பாகிஸ்தானுக்கு எதிரான போர் முடிந்தாலும் ஓயாத வார்த்தை போர். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுகவிலிருந்து நாகநந்தினி. மேம் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் அகில பாரத மக்கள் கட்சியின் திரு பாபு பரமேஸ்வரன்ஜி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதள மாநில தலைவர் திரு குங்ஃபு விஜயன் அவர்கள். சார் வணக்கம். பிஜேபியிலிருந்து திரு ஹரிஹரன் ராஜா அவர்கள். சார் வணக்கம். விஜயன் சார், உங்களோட கேள்விகள் என்னவென்று தெரியவில்லை, ஆனால் நாட்டு மக்கள் அனைவரின் கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆபரேஷன் சிந்தூர் போரை நிறுத்தியது யார், நிறுத்த சொன்னது யார் என்றெல்லாம் பல கேள்விகள் எதிர்க்கட்சியினர் காங்கிரஸால் தொடர்ந்து வைக்கப்பட்டது. அதற்கெல்லாம் பதில் பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டதால் தான் போரை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தோம். எங்களை போரை நிறுத்தும்படி எங்களை யாரும் வலியுறுத்தவில்லை. அதற்கு பின்னதாக 100% இலக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல 100% இலக்கை அடைந்து விட்டோம் என்று பல வெற்றி சான்றிதழ்களை கொடுத்த மன்னம் தன்னுடைய பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதாவது உலகத்தில் உள்ள மொத்த 193 நாடுகளில் இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் பார்த்தீங்கன்னா 190 நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தன. இந்த 3 நாடுகள் மட்டும்தான் ஆதரவாக இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூரை பற்றி எதிர்க்கட்சிகள் கூட நிச்சயம் பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கண்டனங்களையும் விமர்சனங்களையும் கேள்விகளையும் குற்றச்சாட்டையும் வைப்பது மிகவும் விந்தையாக இருக்கிறது என்ற விமர்சனத்திற்கு உங்களுடைய முதல் சுற்று கருத்து என்ன? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய காங்கிரஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலர். இந்த பிரச்சனைக்கே முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா முத்தான்னு சொல்லுவாங்க. என்னன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலர். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலர் ஆனதுனால தான் அவனுங்க நீங்கள் சொன்ன மாதிரி பலகாமில் அடிச்சுட்டு 22 பேர் அடிச்சு காலி 24 பேர் அடிச்சு காலி பண்ணானுங்க. அது காரணம் என்னன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தானே. அது மட்டும் கிடையாது. இப்போ இந்த விஷயத்தை நார்மலாக எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்க, ஊரிலும் சரி பட்டான்கோட் அட்டுக்கு 2014 நடந்தது. அப்படியும் என்ன பண்ணுறாங்க, டெரரிஸ்ட் அடிச்சுட்டு போகிறான். அடிச்சுட்டு போகிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் வேடிக்கை பார்க்க சும்மாவாது எவ்வளோ பெரிய பார்டர் ஏரியா இதெல்லாம். இந்த ஊரி இந்த பட்டான்கோட்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மி இல்லாத இடம் இருக்காது, பிஎஸ்எஃப் இல்லாத இடம் இருக்காது, சிஆர்பிஎஃப் இல்லாத இடம் இருக்காது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக செக்யூரிட்டி டைட்டண்டாக இருக்கிற இடத்துல யூரிலையும் பட்டான்கோடு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 நம்ம என்ன சொல்கிறது, பல்வாமாலையும் அடிச்சுட்டு போகிறானுங்க. இப்போ தொடர்ச்சியாக கடைசியாக இங்கே அடிச்சிருக்கிறானுங்க. இந்த பல்காம் அட்டாக் பண்ணியிருக்கானுங்க. இதுக்கு என்ன காட்டுது? அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு என்ன காட்டுது? உங்கள் ஆட்சியில் நாங்கள் செக்யூரிட்டி டைட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க, நல்லா பாதுகாத்துக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறேன். எப்படி டெரரிஸ்ட் முதல் கேள்வி அதுதான், அடிச்சுட்டு போகிறான், எப்படி காலி பண்ணிட்டு போகிறான்? அது வரைக்கும் உங்கள் செக்யூரிட்டி என்ன படுத்து தூங்கின்னு இருக்கானா? ஹோம் மினிஸ்டர் நான் கேட்குறேன், டிஃபென்ஸ் மினிஸ்டரையும் கேட்குறேன், ராஜ்நாத் சிங்கையும் கேட்குறோம், அமித்ஷாவையும் கேட்குறோம். அதுக்கு பிரதமர் மோடி அவர் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் பதில் சொல்ல. எங்களுடைய கேள்வி அதுதான். தொடர்ச்சியாக 2016, 2019, இப்போ 2025 தொடர்ச்சியாக நீங்கள் அடிச்சுட்டு போனால் சுதாரிக்கணும் இல்லையா? ஓகே, ஒரு தடவை நடக்கலாம், ஒரு தடவை நீங்கள் தூங்கிட்டீங்க, ஓகே நாங்கள் விட்டுறோம். அதுக்கு எப்பவுமே நீங்கள் தொடர்ச்சியாக செக்யூரிட்டி ஃபெயிலியர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? நேஷனல் செக்யூரிட்டி ஃபெயிலியரு. நாட் ஓன்லி இந்த பல்காமு, ஊரி, பட்டான்கோடு கிடையாது. டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்சியில், நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் செக்யூரிட்டி டோட்டலாக ஃபெயிலியர் ஆச்சு. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செக்யூரிட்டி ஃபெயிலியர் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் அடிச்சிட்டோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, முதல்ல என்ன சொன்னீங்கன்னா 7லேருந்து 10 வரைக்கும் எங்களுடைய வார் சிந்தூர் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. நீங்கள் அப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கீங்க சிந்தூர் மகாதேவ். நேற்று நடந்த ஆப்ரேஷனுடைய பேர் என்னது? சிந்தூர் மகாதேவ். அது சிந்தூர் மகாதேவ் நடக்குது, சிந்தூர் ஆப்ரேஷன் சொல்கிறீங்க, சிந்தூர் ஆப்ரேஷன் தொடர்ச்சியாக நடக்குதுன்னு நேற்று சொல்கிறீங்க. இனி அப்போ என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் உங்கள் வாரம் முடியலையா? ரெண்டாவது சரி வாரம் முடியலன்னு சொல்லும் போது
ஏன் வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு 26 தடவை தொடர்ச்சியா, ஒரு தடவை 2 தடவை இல்லை, அவர் சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. இன்றைக்கு இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வல்லரசு நாடான ஒரு ஜனாதிபதி. அவர் சொல்றாரு 26 தடவை சொல்லிட்டாரு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் தான் பேசி முடிச்சு வச்சேன், அவங்கள பயமுறுத்தினேன், நான் வந்து டேரிஃப் அதிகமாக போட்டுருவேன், ட்ரேடு விஷயமா உங்களை பழி வாங்கணும்னு பயமுறுத்தினேன், அதனால தான் ஒப்பந்தம் தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆபரேஷன்ஸ் 2 டைரக்டர் ஆஃப் மிலிட்ரி ஆபரேஷன் உட்கார்ந்து பேசி பாகிஸ்தான் கெஞ்சிச்சின்னு சொல்றீங்க. ஆனா அவர் என்ன சொல்ற, அதெல்லாம் கிடையவே கிடையாது, நானா எனக்கு 2 பேரும் எங்களை வேண்டப்பட்டவங்க, நான் தான் பேசி முடிஞ்சேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுன்னு தான் சொல்றோம். இல்ல, இன்னைக்கு அவர் நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது கூட யாருடைய வற்புறுத்தலும் இல்லை, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்ற வார்த்தையை, அந்த பெயரை உச்சரிக்கவில்லையே தவிர யாருடைய வற்புறுத்தலுக்கோ பயந்து நாங்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரவில்லை, பாகிஸ்தான் பணிந்து கெஞ்சி கேட்டதால் தான் நாங்க முடிவுக்கு கொண்டு வந்தோம். பேசுறதுல ஒரு லாஜிக்கா பேசுங்கம்மா. அவரோ பெரிய ஆளு, டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி தெரியாது, ஏன் நீ சொல்ற ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? நான் கேட்கிறவங்கள சரி ஓகே, நீங்க யாருக்கும் ஒரு பொறுத்தல வரல, 2 டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆபரேஷன் பாகிஸ்தான் இந்தியா சேர்ந்து முடிச்சாங்க, பாகிஸ்தான் வந்து கெஞ்சி கூத்தாடி என்ன ஃபயர் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க. ஆனா ட்ரம்ப் சொல்ல ஏன் சொல்லின்னு இருக்கிற, ஒரு தடவை விட்டுறலாம், 26 தடவை நீங்க ட்ரம்ப் சொல்லும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? ஏன் பயப்படுறீங்க ட்ரம்பை பார்த்து? எங்களுடைய கேள்வி அதுதான். நீங்க தானே சார் சொன்னீங்க, இப்ப உலகத்தோட வல்லரசு நாடு அது, டாரிஃப் போட்றோம் இதெல்லாம் போட்றோம்னு அவர் பயமுறுத்தினாரு அப்படின்னு. அந்த பயத்துக்கெல்லாம் இவங்க எதிர் பயம் காமிக்கிற மாதிரி தானே நீங்களே வந்துட்டீங்க. அப்ப பயம் முறுத்துனதுனாலதான் இதுக்கு சமாதானமா போயிட்டீங்க. சார் சமாதானமா போயிட்டான், வார் இஸ் க்ளோஸ்னு சொல்ற. ஆனா நீங்க என்ன நேத்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கீங்க ஆபரேஷன் சிந்தூர் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறோம்னா, இப்ப 3 பேர் அடிச்சு சுலைமான், ஃபசல், அதுக்கப்புறம் ஆப்கான் ஜப்ரான் சொல்லிட்டு 3 பேரை காலி பண்ணிருக்கீங்க. ஏன் இந்த 3 பேர் அப்ப சொல்ல 3 பேர் தான் சொல்லிட்டு இன்னைக்கு ஆபரேஷன் மகாதேவ்ல காலி பண்ண இவங்க பேரை அந்த 3 பேர் தான் லஷ்கர்-இ தோபாவினுடைய தீவிரவாதிகள்னு சொல்றீங்க. இதே லஷ்கர் தீவிரவாதிகள் இந்த 3 பேர் எஸ்கேப் ஆயிருக்கானுங்க, அவங்கள நான் கண்டுபிடிச்சு குடிப்போன்னு சொல்லிட்டு அப்ப சொல்ல, எவனோ ஏதோ ஒரு பிரச்சனையில சுட்டு போட்டது கணக்கு காட்டுறீங்களா? அதுதான் கேட்கிறாரு எங்க தலைவர் சிதம்பரம். என்ன கேட்கிறாருன்னா, how do you mention that Pakistan terrorist ன்னு கேட்கிறாரு. என்ன தப்பா கேட்டுட்டாரு? முதல்ல புரிஞ்சுக்கணும் சார், கேள்வியை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ கூட பாருங்க, நீங்க அப்ப நீங்க சொல்லி அந்த 3 பேரை இன்னைக்கு சுட்டு வீழ்த்தி இருந்தீங்கன்னா நாங்க ஒத்துக்கிட்டு இருப்போம். என்னது ஆபரேஷன் மகாதேவ்ல, நேற்று நடந்த ஆபரேஷன் மகாதேவ்ல நீங்க சுட்டு வீழ்த்தி இருந்தீங்கன்னா, ஓஹோ இவனுக்கு தான் அவங்க 3 பேர் யாரு, சுலைமான், ஃபசல் அண்ட் ஹெப்ராம், இவனுக்கு 3 தான், ஜெய்ப்ராம், இவனுக்கு 3 பேர் தான் நாங்க ஒத்துக்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு அந்த 3 பேரை சொட்டதுல அவனுங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் இவனுக்கு தான். ஆனா நீங்க தான் சொல்றீங்க இன்வால்வ்மெண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க இருக்கிற ஐஜிஓ, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஜேஎன்கேஓ, ஆர்மியோ, சிஆர்பிஎஃப் ஆபீசரோ அதை டிக்ளேர் பண்ணல, அவங்க தான் இவங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஃபோர்ஸ்னிக் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் உள்ளதான் நாங்க கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் கொடுப்போம் சொல்லி தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. யாரு எக்ஸாம் பண்றவங்க, அந்த களத்துல நின்று போராடினவங்க. அதனால எங்களுக்கு மொத்தத்திலேயே நாங்க இது நீ சொல்றது அப்ப விட்ட உடான்ஸ் தான் இப்போ விடுறீங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம், மோடி ஏப்பா எங்க நாட்டுல குழப்பத்தை உண்டாக்கி இருக்காத, நீ நல்ல மனிதர் தான், ஏன் 26 தடவை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை கேட்க முடியுதா? அப்பதான் உங்க மேல தப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம்னா அவங்க 2 பேருக்கும், அமித்ஷாக்கோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இவருக்கும் யாருக்கு ராஜ்நாத் சிங்க்கும் ஒத்து ஊதுறாரு நம்ம ஜெய்சங்கர். அவங்க சொல்றத அப்படியே பிழை மாறாம படிக்கிறாரு ஜெய்சங்கர். சரிங்க சார், நம்ம வந்து ஹரிஹரன் ராஜா என்ன சொல்றான்னு பார்ப்போம். மன்மோகன் சிங் அரசு போல அல்ல இந்த அரசு, இது வந்து உடனடி நடவடிக்கைகள் எடுத்து இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 22 நிமிடங்களில் 9 கூடாரங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு பெரிய பட்டியலை வந்து பாரதிய ஜனதா அரசு, ஆள்கின்ற அரசு கொடுத்திருக்குது. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நம்ம தலைப்பில் சொன்ன மாதிரி அந்த போர் ஓய்ந்தாலும் வார்த்தை போர் ஓயவில்லை என்ற அளவிற்கு இந்த ஆபரேஷன் சிந்தூரை மேற்கோள் காட்டிய நாடாளுமன்றம் நடக்காமல் முடங்கி போகிறது. இதற்கான காரணம் என்ன? இப்ப சொன்ன மாதிரி ட்ரம்புக்காக பயப்படுகிறாரா மோடி? காங்கிரஸ் கட்சி இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக செய்த நடவடிக்கைகள், அவங்க ஆட்சியில் இருந்தபோது அவர்கள் எடுத்த ஒரு கொள்கை முடிவுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. 2002 அன்றைய பாரத பிரதமர் வாஜ்பாய் ஐயா அவர்கள் காலத்தில் பொடா சட்டமானது கொண்டு வரப்பட்டது. இது போன்ற பயங்கரவாதிகளிடமிருந்து இந்த நாட்டை காக்க
பயங்கரவாதிகளுடைய ஊடுருவலை தடுக்க ஒரு சட்டமானது கொண்டு வரப்படுது. அதற்கு முதல் எடுப்பு தெரிவித்தது யாரு? இதே காங்கிரஸ் அரசாங்கம். அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் முதலில் நீக்கிய ஒரு சட்டம் அந்த பொடா சட்டம். நாங்கள் கேட்பது, பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இன்னைக்கு கம்யூனிஸ்டுடைய எம்பி சொல்றாரு, கோவில்னு சொல்றீங்க, அந்த கோவிலுக்கு வர்றதுக்கு ஏன் பயப்படுறாரு? இதோ எங்கள் தலைவர் மனிதகுலசாமி மோடிஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் கர்ஜித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தமிழக மக்களும் சரி இந்திய மக்களும் சரி பார்த்து கொண்டு தான் சார் இருக்காங்க மேடம் இருக்காங்க. இன்னொன்று நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு அசம்பாவிய சம்பவம் நடந்துருச்சு, அதை நாங்கள் வந்து மூடி மறைத்தோமா? இல்ல, அந்த அசம்பாவிதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதே. அப்ப நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்ன செய்து? அதாவது மேடம், எல்லா பிரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்த பிறகும் சில அசம்பாவிதங்கள் நடப்பது ஒரு துரஷ்டமான விஷயமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி கருதுது. யாராவது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி இவ்வளவு பெரிய இரும்பு கரம் கொண்டு நாங்கள் இன்னைக்கு இந்த இந்திய மக்களை காக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், யாராவது இன்டெலிஜென்ஸை வந்து வேலை செய்யாதீங்க, இல்லை இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யாமல் இருக்க போதா? மேடம், ஒரு எரர் அப்படின்றது ஒரு துரதிருஷ்டவசமானது. அதை நாங்கள் நியாயப்படுத்தவோ இல்லை சகஜநிலை கொண்டு போறதுக்கோ நாங்கள் விரும்பல. அதே சமயத்தில் இன்னைக்கு ஒரு போரானது தொடுக்கப்பட்டிருக்கிறது. போர் நடத்தியவன் அந்த பாவம் அப்பாவி மக்களை மதத்து ரீதியான பிரச்சனையை பேசி, உனக்கு அது பண்ணியிருக்கா இது பண்ணியிருக்கா நீ பேண்ட கழட்டி காட்டுன்னு சொல்லி ரொம்ப கொச்சையான விதத்தில் பேசி அங்கே அப்பாவி உயிர்கள் போகப்பட்டிருக்குது. அதற்கான நடவடிக்கையை மறுநாளே பாகிஸ்தானுக்கு போய் அங்கே கவுண்டர் கொடுத்து அந்த இராணுவ தடவாளங்கள் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அழித்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எஃபெக்டிவான ஒரு மெஷர்ஸ் எடுத்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் அப்பாவி மக்கள் அவதிப்படக்கூடிய நேரத்தில், அப்பாவி மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய நேரத்தில் நாங்கள் தூங்கி கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இதை விவாதம் பண்ணக்கூடிய விஷயமா? இது அரசியலில் எதையெல்லாம் அரசியல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விவஸ்தை என்பது இல்லையாங்க இன்னைக்கு ஒரு இந்திய அரசியலில்? மேடம், பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஓன்லி டிஃபெண்டிங் சம்ஒன், நாட் ஓன்லி கிரிட்டிசைசிங் சம்ஒன். அதை தாண்டி சில விஷயங்கள் என்பது ஒரு ஒட்டுமொத்த நாட்டிற்கான ஒரு த்ரெட். இது நாட்டு மக்கள் அதிலிருந்து ஒரு அரசு எவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுக்குது, என்னென்ன மெஷர்ஸ் நடவடிக்கை எடுக்குது. இன்னைக்கு ஒரு பயங்கரவாத தாக்குதலை செய்த அந்த பாகிஸ்தான்காரர்களாகட்டும், இனி பயங்கரவாதம் செய்யக்கூடிய ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கவனும் பயந்து துடித்து நடுங்கக்கூடிய காட்சியை இன்னைக்கு உருவாக்கி இருக்குமா இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல அப்படின்றதுதான் அவரோட பதில். ஏன் தொடர்ந்து 26 தரம் சொன்ன பிறகு கூட அதற்கு ஏன் விளக்கம் அளிக்கவில்லை? அதாவதுங்க, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த சமயத்துல இதே போன்று ஒரு போர் நடந்தது. அப்பொழுது அமெரிக்காவிடம் அவர்கள் கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போனாங்க. அமெரிக்கா வந்து இதில் ஒரு பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுச்சு. அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இன்றும் நாங்கள் அமெரிக்காவிடம் போய் கேட்போம், நாங்கள் போய் அவங்க கிட்ட அடிபணிஞ்சு நின்னோம். நாங்கள் பகிரங்கமாக ஒரு தகவல் சொல்றோம். பாகிஸ்தானுடைய கெஞ்சலுக்கு, பாகிஸ்தானுடைய ரொம்ப ஒரு எப்படி சொல்றது டவுன் டு எர்த்தா போன ஒரு காரணத்தினால் இன்னைக்கு நாங்கள் இந்த விஷயத்தை தற்காலிகமாக கைவிட்டிருக்கிறோம். தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி துணை போகாது, பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்காது. நாங்கள் கேட்பது ஒரு கேள்விங்க, நீங்க பாராளுமன்றமானது கூடுது, நாங்க ஆபரேஷன் பண்ணக்கூடிய நாங்க எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து. பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் மேடம்? ஒரு போரானது நிகழுது, அது ஒரு பயங்கரவாத தாக்குதல், அதற்கு கண்டனத்தை பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்திருக்குது. அதை பாராட்ட மனம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இப்படி தூத்துவீங்களா? சரி, அதற்கான பதில நாகநந்தினி அவர்களிடம் கேட்போம். நாகநந்தினி மேடம், நீங்க சொல்லுங்க. அதாவது இது எவ்வளவு பெரிய பயங்கரவாத தாக்குதல், அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், அதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து எதிர்க்கட்சிகள் பெருமைப்பட வேண்டியது நான் இந்தியன் என்று. ஆனால் இந்த இடத்திலும் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஹரிஹரன் ராஜா. உங்களோட கருத்து என்ன? அனைவருக்கும் வணக்கம் மேம். எதிர்கட்சிகள் பார்த்து பெருமைப்படணும், எதுக்கு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்ததுக்கா இல்ல அவங்க அதுல இருந்து காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்கா? இதுல இன்னொரு விஷயம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு. தம்பி பேசும்போது சொன்னாரு, மோடிஜி அவர்கள் வந்து இன்னைக்கு கர்ஜிச்சுட்டு இருக்கிறாரு. எத்தனை நாள் கழிச்சுங்க வராங்க? இல்ல எத்தனை மாசம் கழிச்சு அவர் வராரு? இல்ல எத்தனை வருஷம் கழிச்சு அவர் வராரு? அதை சொல்லுங்க. நாடாளுமன்றத்துக்கு வந்து சரியா பேசிட்டே இருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லையே. நீங்க சரியான தலைவர்னு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சுட்டு இத்தனை நாள் கழிச்சு வந்து இத்தனை குரல் வந்ததுக்கு அப்புறம் கர்ஜிக்கு இவர் வந்திருக்காரா? ஒரு கேள்வி. அடுத்தது, பாகிஸ்தான் உங்ககிட்ட வந்து கெஞ்சி கேட்டுச்சா, அதனால நீங்க விட்டுட்டீங்களா? இல்லப்பா, எங்களுக்கு என்ன டவுட்னா, பாகிஸ்தான் கேட்டனால நீங்க விட்டீங்களா இல்ல ட்ரம்ப் அவர்கள் சொன்னனால விட்டீங்களா? அதுக்கு ஒரு நெரேட்டிவ் கொடுங்கன்னு தானே சார் நாங்க கேட்கிறோம். அத சொல்ல வேண்டியதானே டைரக்டா? இப்ப ஹோம் மினிஸ்டர் கேக்குறாருல, உங்களுக்கு லிஸ்ட் பேட்ரியாட்டிக் தான் இருக்கு, உங்களுக்கு பிரிவினைவாதம் எல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு பேச தெரியல.
அப்படியெல்லாம் இல்ல. ட்ரம்ப் சொல்லி எல்லாம் நாங்க வந்து தடுத்து நிறுத்தல. நாங்களா பார்த்து போனா போகட்டும் தான் போற நிறுத்தம் சொல்ல வேண்டியதானே. இந்த படத்துல சொல்ற மாதிரி நீங்க தான் தைரியமான ஆளாச்சு, சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு தானே, அப்படித்தானே நம்ம எங்களுக்கு கேட்கணும்னு தோணும். இல்ல அது ஒண்ணு. அப்புறமா வந்து எவ்வளவு பெரிய பயங்கரவாதத்தை நாங்க இன்னைக்கு நிறுத்திருக்கோம் அப்படின்னு பேசுறீங்களே. அப்புறம் புல்வாமா நடந்துச்சுல்ல, அது உங்க பீரியட்ல தானே சார் நடந்துச்சு. அப்ப என்ன சொன்னீங்க, இது அடுத்தது நடக்காம பாத்துக்கிறோம்னு நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப நடக்காம பாத்துக்கிட்டீங்களா? அதுக்கப்புறமா தொடர்ந்து இன்னைக்கு எவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கு, அதைத்தானே நாங்க இன்னைக்கு திரும்ப திரும்ப கேட்கிறோம். ஏன் இப்படி இருக்கீங்க? மே 24 ஜெய்ப்பூர்ல பில்கிரிம்லயும் தாக்குதல் நடந்துச்சு. அப்ப 33 பேரு படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, 9 பேர் இறந்துட்டாங்க. அக்டோபர்லயும் ஒரு தாக்குதல் நடக்குது. அதே மாதிரி நவம்பர்லயும் ஸ்ரீநகர்ல தாக்குதல் நடக்குது. ஏப்ரல்ல பகல்காம் நடக்குது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன ரிப்போர்ட் அவங்க கொடுப்பாங்க? இதுல இன்னொரு விஷயம் எங்களுக்கு என்ன கேள்வினா, இத பாராட்ட வேண்டியதானே. சரிங்க, தாக்குதல் நடந்துருச்சு, நீங்களும் காப்பாத்திட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அதான் உண்மை. சரி, உங்களோட ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ். உண்மையாலுமே ஆப்போசிட்ல எவ்வளவு பேசினாலும் இன்னைக்கு எங்களுடைய நாடாளுமன்றத்துல எங்களுடைய அத்தனை எம்பிக்களும், முக்கியமா கனிமொழி மேடம் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுக்காக இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து நல்லபடியா நடந்திருக்கு, முடிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்காக சோல்ஜர்ஸ சல்யூட் பண்ற விதத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட செய்யல. அத முறைப்படி எடுத்து அவங்களுக்காக முன்னெடுத்து ரேலி நடத்தினது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கறது யாரும் மறந்துடக்கூடாது. அப்ப நாங்க உங்களுக்கு தலை வணங்கி இருக்கோம், நீங்க பண்ணது சரின்றதுதான் இருக்கு. ஏன் அதுக்கப்புறம் இன்னும் நீங்க கமிஷன் ரிப்போர்ட் தரல? ஏங்க நாங்களும் அதாங்க கேட்கிறோம். வாஜ்பாய் சார் கரெக்டா தான் இருந்தார். அவருக்கு அன்னைக்கு வந்து காய்கறி வார் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா மெஷர்மெண்ட் செஞ்சு அந்த வார்ல ஜெயிச்சு அதெல்லாம் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஏன் இது நடந்துச்சு, இதற்கான ரிப்போர்ட் என்ன, இது எப்படி நாங்க தடுத்திருக்கோம், இது எதனால தொடங்குச்சுன்னு ஒரு கமிஷன் ரிப்போர்ட் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணாங்கல்ல. நீங்க ஏன் அதை பண்றதுக்கு தயங்குறீங்க? ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? நீங்க ஆப்போசிட்ல இருக்க லீடர்ஸ் எல்லாம் தைரியமா எல்லா பக்கம் அனுப்பிச்சு வச்சுங்க. அப்போ இந்தியனா உங்களுக்கு தெரிஞ்சது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நாங்க மட்டும்தான் செஞ்சோம், பிஜேபி மட்டும்தான் இதுக்கு காரணம். அதுலயும் என்ன, இப்போ நம்ம குங்கு சார் பேசும்போது கூட கரெக்டா சொன்னாங்க, இப்ப என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா சிந்தூர் மகாதேவா. இல்ல நான் கேக்குறேன், அப்போ அங்க இருக்க சோல்ஜர்ஸ் யாரு முஸ்லிம்ஸே இல்லையா? அங்க இருக்க சோல்ஜர்ஸ் யாரு கிறிஸ்டின்ஸே இல்லையா? இவ்வளவு கூட ஏங்க உங்க சாதி சாயத்தை நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க? இதுதானே பிரச்சனை. இது ஒரு ஜனநாயக நாடு, மத சார்பற்ற நாடு. இதுதானே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதுதானே சொல்லுது. நீங்க திரும்ப திரும்ப எங்க போய் நிக்கிறீங்கன்னு புரியுதா? அதுதானே எங்களுக்கு வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லைங்க மேம், இன்னும் ஒரே ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஹரி வந்து சொன்ன விஷயம் பாருங்க, அதான் தவளை தவாயிலே மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அந்த மாதிரிதான் யாரு பேண்ட் எல்லாம் செக் பண்ணாங்க, இவங்க எந்த மதத்துல அதை செக் பண்ணது யாரு? அந்த டெரரிஸ்ட் செக் பண்றதை தாண்டி இவங்கதான் மேம் செக் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வெளியே வராம இருந்துச்சு. எவ்வளவு ஒரு அவசியம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சரிங்க, அதுக்காக நீங்க எல்லாம் பண்ணீங்க, நாங்கதான் ஆபரேஷன் சிந்தூர் பண்றத மாறுதட்டுறீங்களே. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு என்ன பாதிப்பு, என்ன நஷ்டீடு கொடுத்துச்சு, அவங்க எப்படி காப்பாத்துச்சு? எங்க தமிழ்நாட்டுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்தா உடனே பதவி விலகுங்க, வெளிநடப்பு செய்யுங்க, அப்படி இப்படி இங்க ஏதோ கூட்டணி ஆடுது அப்படின்லாம் நீங்க பேசுறீங்களே. நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சுல, இதுக்கு எந்த பதிலும் சொல்லல. மணிப்பூர் பிரச்சனைங்கும் போது வர கிடையாது, இங்க வெள்ள பிரச்சனை வந்தாலும் வர கிடையாது, அதை தாண்டி தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனைனாலும் வர கிடையாது. சும்மா இந்த ஒரு விஷயத்த நடத்திட்டு அது ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ் சொல்றீங்க. இது எல்லாத்தோட ரொம்ப மோசமா பார்த்து ஒரு பெண்ணா இருந்து நான் வேதனைக்க ஒரு விஷயம், சோபியா குரேஷி அவங்க பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம். அத இவங்களோட அந்த மினிஸ்டர், மத்திய பிரதேசனுடைய மினிஸ்டர் என்ன சொன்னாரு, விஜய் ஷான் நினைக்கிறேன், அவர் என்ன சொன்னாரு, டெரரிஸ்டோட சிஸ்டரை வச்சு நாங்க அந்த டெரரிஸ்ட் அழிச்சிட்டோம். இதை யாரை கேவலப்படுத்திருக்கீங்க நீங்க சொல்லுங்க? இந்த மாதிரி நம்ம பேசலாமா? இந்த மாதிரிலாம் பேசும்போது எங்களுக்கு சந்தேகம் வரும் மேம். நாங்க பேசுவோம் மேம். ஏன்னா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும் போது செக்யூரிட்டி இந்த பிரச்சனை இருக்கு, அங்க வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எங்களுக்கு சரியா போல. நாங்க ஏன் தெரியுமா இன்னொரு ஆணித்தரமா சொல்றோம், அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி பனாஸ் அவர்கள் சொல்றாங்க, கூட்டு ஏதோ பாகிஸ்தான்ல இருந்து உங்களுக்கு மேசிவ் அட்டாக் வர்ற மாதிரி எங்களுக்கான தகவல் கிடைச்சிருக்கு. ஏன் அமெரிக்கால இருந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் சிஎம் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இப்படி ஒரு அட்டாக் நடக்கும் போதே தெரியுமா? அப்ப நம்மளோட ஆர்ம்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ்ல என்ன ஆச்சு? சரிங்க, அதை கேட்டலாம். நம்மளோட நாடாளுமன்ற எம்பிஸ் அவங்களோட கையில வச்சு அதைத்தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பதில் சொல்ல முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா கேட்டலாம். கேள்வி கேட்கக்கூடாதா? எங்க குரலையில இதையும் நசுக்குவீங்களா? பதில் சொல்லுங்க. சரி,
பாபு பரமேஸ்வரன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது டிஃபென்ஸ் துறையாக இருக்கட்டும், உளவுத்துறையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைந்தது தான் அந்த பஹல்கம் தாக்குதல் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியுது. அதற்கு பிறகு நீங்கள் எடுத்த நடவடிக்கைக்கு பாராட்டு அப்படின்றது அடுத்த பக்கம் இருக்கட்டும். நாட்டு மக்களுக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசானது நமக்கு சிறந்த பாதுகாப்பை தருகிறது என்ற நிம்மதியை ஏன் கொடுக்கவில்லை இந்த அரசாங்கம் என்றுதான் எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு உங்களோட பதில்? இந்திய பெருந்தேசம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 140 கோடி மக்களுடைய வாழ்கின்ற தேசம். அதில் வந்து ஏதோ ஒரு இடத்திலே ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் அனைத்திற்கும் ஆளுகின்ற அரசை தான் குற்றம் சாட்டுவது பொதுவான வழக்கம் எதிர்க்கட்சிகளோடது. அதில் குறிப்பாக 3வது முறையாக நம்மளுடைய பாரத தேசத்தின் பிரதமராக பதவியேற்றிருக்கும் மோடிஜியை தோற்கடிக்க முடியவில்லை என்ற ஒரு மக்களின் சப்போர்ட் அவருக்கு இருக்கிறதுங்கிறதுக்காக ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டும் என்பது காங்கிரஸாருடைய பாரம்பரியமான கொள்கையாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படி வந்து பாரம்பரியமாக அவங்க என்ன பண்ணுறாங்கிறதுக்கு உதாரணமே இருக்குது. நம்ம 500 ரூபா 1000 ரூபா நோட்டை மோடிஜி வந்தோன்னே பண்ணார். அதுக்கு அந்த மிஷினை விற்றவங்க இவங்க தான். முன்னாள் நிதியமைச்சர் வந்து ப. சிதம்பரம் தான் அதை வந்து ஸ்கிராப்பில் போட்டு யார் வேணால் டெண்டரில் எடுக்கலான்னு சொல்லி பேசினவங்க. அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பித்த உடனேயே ஐயோ அங்கே இருக்கிற மக்களுக்கு யார் பதில் சொல்வது, அங்கே சாதாரண மக்களும் பாகிஸ்தானில் வாழ்கிறாங்கன்னு கூக்குரல் போட்டாங்க. தீவிரவாதிகள் முகாம்களை அழித்ததற்கே அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது அப்படின்னாங்க. சிந்து நதி நீர் கொள்கையை வந்து இவங்க வந்து நிறுத்துறேன்னு சொன்னதுக்கு ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதே எதிர்க்கட்சிகள் பேசினாங்களா இல்லையா? அப்போ ஒரு இடத்துல ஒரு கேன்சருங்கிறது கட்டி முற்றிவிட்டது என்றால் நிச்சயமாக அதை ஆப்ரேஷன் மூலமாக தான் அதை நிவர்த்தி பண்ண முடியும். சிறு மருந்துகள் கொடுத்தோ சாதாரணமாக அதை நிவர்த்தி பண்ண முடியாது. அதை ஆப்ரேஷன் செஞ்சு தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை திரு பாரத பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து, அதாவது யார் யார் இந்த நாட்டில் வந்து அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்கன்னு ஒரு கணக்கெடுத்து வாகா எல்லையை மூடி மக்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அப்படி உறுதி பண்ணப்பட்டவர்களை வந்து நீங்கள் பாராட்ட வேண்டாம், அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். இப்போ மேடம் நாகநந்தினி அவங்க சொன்னாங்க முதலமைச்சர் வந்து ஒரு பேரணி நடத்துகிறாங்க. எல்லாத்திலையுமே இந்த திமுக அரசு வந்து விளம்பரம் தேடிக்குவாங்க, நாங்களும் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு. அதற்கு ஒரு உதாரணம் தான் அவங்க அந்த போர் நடக்கும்போது இங்கே ஒரு பேரணி நடத்தினது அப்படிங்கிறது. மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது வந்து மாநில அரசு மத்திய அரசு இருவருடைய இதுதான். அப்போது 370 போட்டிருக்கும் போது அங்கே வந்து காஷ்மீரில் வந்து நீங்கள் அதை போட்டிங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை விலக்கினா அதுக்கும் குதிக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு தவறு நடக்குது என்றால் நிச்சயமாக அதற்கு வந்து அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும். அப்படின்னா உள்துறையை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது, உளவுத்துறையை மட்டும் பார்க்க முடியாது. எல்லாருமே மனிதர்கள் தான். ஒரு சிறு தவறு ஏற்பட்டதுக்கு சரி செய்வதற்கான முயற்சியாகத்தான் அவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு எல்லாத்தையுமே சமத்துவமாக கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதற்கு நீங்கள் வந்து இப்போ என்ன கேள்வி கேட்குறீங்க? 40 எம்பியை தேர்ந்தெடுத்து நாங்கள் அமிச்சோமே, என்ன நீங்கள் பேசுனீங்கன்னு மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்டுவாங்க. ஏன்னா சட்டமன்ற எலெக்ஷன் வருது, அதுக்கு ஏதாவது பேசணுமேங்கிறதுக்காக நாடாளுமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் போய் பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லாமல் வந்து மோடி வந்து வரல அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. மோடி அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்துவிட்டு உலக நாடுகள் பாராட்டும் தலைவராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார். இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்திய அரசுக்கு மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசின் பேர் சூட்டிட்டு நீங்கள் 40 எம்பி அங்கே போய் நாங்களும் கேள்வி கேட்டோம், நாங்களும் அந்த ஒரு பயங்கரமான ஒரு இதை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தை முடக்குவது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர நாடாளுமன்றத்தில் வரக்கூடிய நல்ல திட்டங்களையும் அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. எதெடுத்தாலும் எதிர்கேள்வி கேட்பேன், எல்லாத்துக்கும் மோடிஜி நாங்கள் குற்றம் சொல்லுவோம் அப்படின்னாரு. வரவே இல்லை. நாங்கள் இப்போ வந்துட்டு அவர் ஓப்பன் மீட்டிங்கில் பேசிட்டு இருக்காரு. அதற்கு பதில் சொல்லுங்கள். அவர் செய்த சாதனைகளை நீங்கள் வந்து பாராட்ட கூட வேண்டாம். ஆனால் இது உலக நாடுகளுடைய தலைவராக வந்து கொண்டிருக்கிற வலம் வந்திருக்கிற நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு அவப்பேர் ஏற்படுத்த வேண்டும், மத்திய அரசுக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் காங்கிரசார் கூக்குரல் இருக்கிறார்களே தவிர இவர்களுடைய உண்மையான நோக்கம் வந்து மக்களின் பாதுகாப்பு அல்ல. இப்போ இனிமேல் பாதுகாப்பு உறுதி செய்யுங்க இந்த இடத்துல. ஏன்னா இப்போ இவங்க ஆட்சி தானே காஷ்மீரில் நடக்குது, அங்கே உறுதி பண்ணுங்க நீங்கள். அப்போ அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செய்யணுமே தவிர எல்லா ஆட்சியிலும் எல்லாத்திலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கத்தான் செய்யும். எல்லா பேருந்தும் போய் உண்மை சேர்ந்துட ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகத்தான் செய்யும். அதற்காக வந்து மொத்த பேருந்தின் பயணத்தையும் நம்ம நிப்பாட்ட முடியுமா? இது வந்து நிச்சயமாக உயிர் என்பது வந்து அனைத்து மக்களுக்கு உண்டான உயிர் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். ஆனால் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் எல்லாருக்குமான பாதுகாப்பை வந்து நம்ம உறுதி செய்ய முடியாது. ஆனால் காஷ்மீர் போன்ற பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பது சிறப்பான கருத்தாக இருக்கும். சரிங்க சார். குங்ஃபு விஜயன் சார், உங்ககிட்ட நான் கேள்வி கேட்குறேன். இந்த பிரேக்குக்கு அப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அதாவது உலக நாடுகளே வியந்து பாராட்டுகின்ற வண்ணம், போற்றுகின்ற வண்ணமாக
நரேந்திர மோடி அவர்கள் உலா வந்து கொண்டிருக்கிறார். அதை தாண்டி பாராளுமன்றத்துக்கு வந்து இன்று நாட்டு மக்களுக்கு வந்து அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த 190 நாடுகளும் ஏற்றுக்கொண்ட அளவிற்கு இந்த ஆபரேஷன் சிந்தூரை நடத்தியிருக்கிறார். இப்படி ஒரு பெரிய பாராட்டு பட்டியல் இருக்கும் பொழுது இல்லை எதுவுமே செய்யவில்லை, இவர்களுடைய ஆட்சி வந்து தவறு செய்து விட்டது, மக்களுக்கு அநீதி இழைத்து விட்டது என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. விடையை தெரிந்து கொள்கிறேன் பிறகு. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்தின் நேயர்களை தற்போது ஒரு விஜயன் சார் சொல்லுங்க, உங்களுடைய பதிலுக்காக தான் விவாத நேரத்தின் நேயர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம்மா, இப்போ என்ன சொன்னார்னா, முதல்ல சார் சொன்னதுக்கு ஒன்று சொல்லிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் இதை வரவேற்கணும். என்னது இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துட்டுருக்குங்களா, அதே மாதிரி நேற்று நடந்த ஒரு ஈவெண்ட்டு, அது ஈவெண்ட்டு தான் சொல்ல முடியும். தட் இஸ் நாட் அ வார். ஆப்ரேஷன் மகாதேவ் இஸ் நாட் அ வார். ஆப்ரேஷன் சிந்தூர் தான் வார். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக வரவேற்கிறோம். முதல் நம்ம மேடம் நாகமணி சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு முதல்ல அதுக்கு வந்துட்டு வரவேற்றது வந்து டிஎம்கேவும் பேரணி நடத்துனது காங்கிரஸும். மற்ற கட்சிக்கு நடத்தியிருப்பாங்க, நான் நடத்தலாம் சொல்லலை. நாங்கள் என்ன சொல்லுறோம்னா கண்டிப்பாக அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வரவேற்றோம்னா அந்த டைமில் இருந்த கவர்மெண்ட்டை நாங்கள் ஆதரிச்சோம் தான் அர்த்தம். வாழ்த்துனீங்க, ஆதரிச்சோம். வெறும் வாழ்த்துதல் மட்டும் கிடையாது, வார்த்தையே நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா not only congratulation, we have given the full solidarity to the armed forces and also to the government of India. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ என்ன how it's happened, what is happened னா நீங்க அக்கவுண்டபிலிட்டியா இல்லையா கேள்வியா தான். நான் என்ன சொல்றேன், அவங்க தானே சார் ரூலிங் பார்ட்டி, அப்ப அவங்க தானே அக்கவுண்டபிலிட்டி. சரி, அப்ப ஒன்னு செய்யலாம், அவங்களே ரூலிங் பண்ணிட்டோம். there is no need for opposition party. அவங்களே இன்னொரு 1000 வருஷம் வாழட்டுமே. வானா நோ எலெக்ஷன் எதுக்கு வைக்கிறீங்க? எதுக்கு மக்கள் ஆட்சி வச்சிருக்கீங்க? எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்களே பண்ணுங்க. அதை நாங்க சொல்லலம்மா. இப்ப என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா 6 பேரை வீழ்த்தியதாக மதிப்புக்குரிய டொனால்ட் ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா முக்கியமான பயங்கரமான, அதான் நாங்கள் ரெஃபேல தான் வீழ்த்திருக்கதா சொல்றாங்க. ரெஃபேல்னா சாதாரண விஷயமா? ஒரு ரெஃபேல் விமானம் சாதாரண விஷயமா? 35 ரெஃபேல் விமானம் 60,000 கோடியில் வாங்கினீங்க. ஒன்று என்னன்னா ரேட்டு பார்த்து வாங்கினீங்க தெரியாது. அதுதானே கேட்குறேன், என்ன சொல்லு. இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீ வை டோன்ட் நாட் கிவிங் த எக்ஸ்பிளனேஷன் தான் கேட்குறோம். எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பா, அக்கௌண்டபிலிட்டி கொடுப்பா, இப்போ யார் சுட்டதுன்னு கொடுப்பா. அப்புறம் என்ன சொல்றீங்கன்னா லக்ஷதீப் தேபால் இருக்க கூட என்ன சொல்றீங்க, ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அமைப்பு இருக்குதான், ப்ராக்ஸி, அவங்களுடைய ப்ராக்ஸி யூனிட் ஒன்று இருக்கான். அவன் தான் சொன்னான். கரெக்டாக சொல்லுங்களேன், எது வந்தாலும் எதுவுமே கரெக்ட். அதுதான் தலைவர் சிதம்பரம் கிளீனா கேட்கிறாரு. பாகிஸ்தான் நீ யாருமே பேர் மென்ஷன் பண்ணல. பாகிஸ்தான் சொன்னாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் ஏன் இந்த விஷயத்த சொல்றோம்னா, இன்னைக்கு கூட மதிப்புக்குரிய அமித்ஷா பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒரு ரிலீஜியஸ் பேரை சொன்ன உடனே அகிலேஷ் யாதவுக்கு மூஞ்சி சுருங்கிருச்சான். அவர் என்ன சொல்றாரு பாருங்க பாராளுமன்றத்தில், நல்லா கேளுங்க இந்த கேள்வியை. பாராளுமன்றத்தில் ஹோம் மினிஸ்டர் முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவருடைய வாயில வார்த்தை என்ன வருதுன்னா, இதை சொன்ன உடனே நாங்கள் 3 பேரை வீழ்த்திட்டோம். அது பேர் சொல்லும் போது சுலைமான், ஃபசால் இவங்களெல்லாம் சொல்லும் போது அவங்க முஸ்லீம் பேரை சார்ந்தவனால அவர் வந்து அகிலேஷ் யாதவுடைய மூஞ்சியோட டல்லாயிடுச்சான், கருப்பாயிடுச்சான். அப்ப என்ன சொல்றீங்க நீங்களே சொல்றீங்க நாங்க முஸ்லீம்ஸ்க்கு அகேன்ஸ்டானவங்க. அங்கதான் பாயிண்ட் நிக்குது. இது பிரச்சனைக்கே என்னன்னா காரணம், we are encouraging all those things. நாங்க கண்டிப்பா வந்து நாங்க வாருக்கு உறுதுணையா நின்னோம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நீங்க தான் அதே மாதிரி மேடம் நல்லா அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. உங்களுடைய ஒரு எம்பி என்ன சொல்றாப்ல, இன்னைக்கு லீட் பண்ணி கர்னல் ஷோஃபியா குறிச்சி லீட் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, உங்க சகோதரிகளை விட்டு உங்க அண்ணன் தம்பி அடிச்சு காலி பண்ணணும்னு சொல்றீங்க. எவ்வளவு உங்களுக்கு ஆணவம் இருக்கும்? என்ன பேசுறீங்க நீங்க, என்ன பேசுறீங்க நீங்க? அப்ப எப்படி எதிர்கட்சினா அமைதியா வேடிக்கை பார்த்து சொன்னாரு. எல்லாத்தையும் யார்கிட்ட போட்டுருந்தோமா? இப்ப சொன்ன மாதிரி JNK லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சாதா ரெஸ்பான்சிபிலிட்டி. How is responsibility? CRPF is not controlled under state and army is not controlled under state. BSF is not controlled under state. இவங்க தான் செக்யூரிட்டி. அந்த லோக்கலுக்கு தான் JNK போலீஸ். They are not their responsibility தான். ஆனா they are not having the over responsibility. These people have only the responsibility. இவங்க தான் அதுக்கு பொறுப்பாளர்கள். ஆர்மி, BSF, CRPF இவங்க தான்.
அதனால தட் இஸ் டோட்டலி கம்ஸ் அண்டர் ஹோம் மினிஸ்ட்ரி அண்ட் தி டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான், அவங்க தான் பதில் சொல்லணும். அதனால இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேல போடுறீங்க? மனோஜ் ஷா மேல போடுறீங்க. இதுல இருந்தே தெரியுது யூ ஆர் irresponsibility பர்சன்ஸ் தெரியுது. சரிங்க சார், அதுக்கு ஹரிஹரன் ராஜா நீங்க சொல்லுங்க. அதாவது ப. சிதம்பரம் அவர்கள் வந்து ஆதாரங்களை வந்து கேட்டார். அவர்கள் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தானா, ஏன் அவர்கள் உள்நாட்டு பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடாதா என்று நாட்டு மக்களுக்கு விளக்கம் தெரிவிக்க வேண்டியது உள்துறை அமைச்சரோட கடமை என்று. ஆனால் அவர்களோ இல்லை, அப்போ பாகிஸ்தானுக்கு நீங்கள் என்ன கிளீன் ஷிட் கொடுக்க ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி கேட்டு இருக்கிறார். அதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன? அதாவது அந்த 3 பயங்கரவாதிகளை கண்டறிஞ்சிருக்கோம், அவங்க வந்து ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சில வியக்கத்தக்க கேள்விகளை காங்கிரஸ் கட்சியால் மட்டும்தான் கேட்க முடியும். அவங்களுடைய அந்த இதை எடுத்து பார்க்கும்போது அவங்க ஐடென்டிட்டி கார்டு பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்பதற்கு பல ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா மேடம், அச்சீவ்மெண்ட் இல்லாத ஆட்சி. இதுவரை காங்கிரஸ் ஆட்சியில் எந்த விதமான ஒரு அச்சீவ்மெண்ட்டும் இல்லை. அச்சீவ்மெண்ட் இல்லைன்னா அடுத்த கட்ட வேலை என்ன? அவது ஒரு பருப்பு வேலை செய்யக்கூடிய, மக்களுக்காக நிர்வாகம் செய்யக்கூடிய, இன்னைக்கு இது போன்ற பெரிய அசம்பாவிதங்களை எல்லாம் அப்படியே ஈஸியாக அதை கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக செய்யக்கூடிய, ஒரு சக்சஸ்ஃபுல் ஆபரேஷனாக பண்ணக்கூடிய, ஒரு எஃபெக்டிவ் ஆபரேஷனாக பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட பாசிட்டிவ் நரேஷன் உள்ள ஒரு கட்சியை பார்த்து அச்சீவ்மெண்ட் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய அடுத்த ஆயுதம், அவங்க எடுக்கக்கூடிய அடுத்த ஆயுதம் அவதூறு. அவதூறு பரப்புவது காங்கிரஸ் கட்சிக்கும் புதுசு இல்லை, இங்கே திமுகவுக்கும் புதுசு இல்லை. இன்னொன்று, அன்பு சகோதரி நாகநந்தினி அவர்கள் இன்னைக்கு நடந்த அந்த இன்செக்யூரிட்டி, இந்தியா இஸ் அண்டர் இன்செக்யூரிட்டின்னு சொல்லி அவ்வளவு கர்ஜித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ரொம்ப குதித்து சொன்னாங்க. நான் கேட்பது, தமிழக மக்கள் இங்கே கெதிகட்டு போயிருக்கிறாங்க, ஆனால் சகோதரி மீடியாவில் வந்து இந்த குதிக்கிறாங்களே. நாங்கள் இன்னொன்று கேட்குறோம் பாஜக சார்பாக, அங்கே இந்திய நாட்டுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்தது, அதை காக்கக்கூடிய தலைவராக மனித குலசாமி மோடிஜி திகழ்ந்தார், இருந்து கொண்டே இருக்கிறார். வாழ்நாளிலே அவர்கள் பார்க்க முடியாத, யோசித்து பார்க்க முடியாத தண்டனையை பெறுவார்கள் என்று இன்று பாராளுமன்றத்தில் மாண்புமிகு ஐயா அவர்கள் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் கேட்பது, இந்திய நாடு ஒரு இன்செக்யூரிட்டியில் இருந்துச்சு, நீங்க அதற்காக ஃபீல் பண்றீங்க, பேசுறீங்க, ரைட். தமிழ்நாடு இஸ் அண்டர் இன்செக்யூரிட்டி. ஆனால் பேசக்கூடிய இவர்களாக இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், செக்யூரிட்டி வேலை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்களே தவிர, அந்த அறிவாலயம் என்கிற ஒரு இடத்துக்கும் அந்த செக்ரட்டரியேட் ஆபீஸ்ல செக்யூரிட்டி வேலை பார்க்க ரெடியா இருக்காங்களே தவிர, மக்களுடைய இன்செக்யூரிட்டி பத்தி இந்த வார்த்தையை சொல்வதற்கு நீங்கள் வந்து எதுவும் சங்கோஜப்படவில்லையா? செக்யூரிட்டி என்ற அந்த மற்ற எதிர்க்கட்சிகளை பார்த்து சொல்வதற்கு நான் சொல்வது ஒரு விஷயம் மேடம், நீங்க ஒரு எதிர்க்கட்சியா இருக்கு, ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னும் போது நீங்க கொஞ்சம் மனிதாபிமானத்தோட ஒரு சிந்தனை வந்து, இந்த ஆட்சியில நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம், காங்கிரஸ் கட்சி என்ன செய்திருக்கோம், வேடிக்கை பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு வியக்கத்தக்க செயல்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி செய்யுதுங்க. அதையே விமர்சனம் செய்றீங்க. நீங்கள் எதிர்க்கட்சியா இருந்து விமர்சிப்பதை ஏற்கிறோம், விமர்சனங்களை ஏற்கக்கூடிய இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. அவதூறு அள்ளி தெளிச்சா முடிந்தால் இரு, இல்ல கிளம்பி உங்களை ஒருமையில பேசுறாங்களே மேடம். இப்ப சகோதரி அவர்கள் இந்த பேச்சு பேசுறாங்க, இவ்வளவு இந்த நாட்டு மக்கள் மீது பற்று கொண்டு பேசுறாங்க, நாங்கள் அதை பாராட்டுகிறோம். தமிழக மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை தெரியுதா மேடம்? நான் திசை திருப்ப நினைக்காதீங்க. ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை எப்படி பார்க்கணுமோ, ஒரு ஒட்டுமொத்த இந்தியனுடைய பிரச்சனை அது, அதை நாங்கள் கூர்ந்து கவனிக்கிறோம், அதற்கான தெளிவான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு பெறக்கூடிய பிரச்சனை, எங்க தலைவர் அதற்காக ரேலி நடத்தினாரு, ரேலி நடத்திய தலைவர் இன்னைக்கு ஊரெல்லாம் போய் சாரி கேட்டுட்டு இருக்காரு மேடம். நீங்கள் ஒருவரை விமர்சிக்கிறீங்க, அதை வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி விமர்சிக்கிறீங்க, அதை நாங்க ஏற்கிறோம். உங்களை விமர்சித்தாலும் அதை நீங்க ஏற்கணும். ஆரோக்கியமான அரசியலையும் ஆரோக்கியமான விவாதத்தையும் பற்றி திமுக பேசலாமா? சரி, எதிர்க்கட்சிகள் மீது எவ்வளவு பெரிய அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. நீங்க திமுக தமிழ்நாடு என்கிற மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு பதில் உண்டா? உங்களோட கேள்விக்கு தான் என்ன, அதாவது நீங்க வார்த்தை ஜாலத்தால நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு தமிழக மக்கள் இன்னைக்கு அங்கோலப்பட்டு நிற்கிறாங்க. நீங்கள் இந்திய மக்களை காக்க வந்துட்டீங்களா? அப்ப பாகிஸ்தானை காப்பாற்ற முயல்கிறாரா ப. சிதம்பரம் என்ற கேள்விக்கு உங்களோட இது என்ன? ப. சிதம்பரம் ஐயாவுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது ஒரு விஷயம், இன்னைக்கு நடவடிக்கைகளானது எடுக்கப்படுகிறதா இல்லையா? நாங்கள் தாக்குதலே நடக்கவில்லை, அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு பூசி முழுகணுமா? இல்லை, அதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னாலே மேடம் அது தவறு என்று உணர்ந்துதான் மேடம் நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்க தப்புன்னு ஒத்துக்கல, என்ன வாதம் இது? ஒரு விஷயம் தவறு நடக்குது தெரிந்த பிறகு நடவடிக்கை என்ற வார்த்தை வரும் மேடம். அந்த நடவடிக்கை சரியானதாக இருக்கிறதா? நீங்கள் சொல்லப்பட்ட அந்த பயங்கரவாதிகள் நிச்சயம் பாகிஸ்தானியர்களா? ஏன் அவர்கள் உள்நாட்டு பயங்கரவாதிகள்? நான் சொல்வது ஒன்று, அதை நான் விவாதத்தோட முதல்ல சொல்லிட்டேன்.
அவர்கள் பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் என்பதற்கு பல இண்டெக்ஸ் சொல்லியாச்சு. நான் சொல்வது, மாண்புமிகு ஐயா மோடிஜி அவர்கள் ஒரு பேச்சை சொல்றாரு. இப்போ உலக நாடுகளுடைய ஆதரவு இந்தியாவிற்கு கிடைத்துள்ளது. உலக நாடுகளுக்கு எந்த விதமான யோசனையும் இருக்காதா? இப்படி ஒரு தாக்குதல் நடக்குது, உலக நாடுகளே பாரத பிரதமர் மனித குலசாமி மோடியை பார்த்து வியந்து நிற்குதுங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எங்கள் நாட்டில் இல்லையேன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு யோசிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்காருங்க, மனித கடவுள் போல நம்மளை காக்கக்கூடிய தலைவரா இருக்காரு. ஒரு கருத்து, ஒரு நிமிஷம். அதாவது மக்கள் ஆதரவை இழந்த இவர்கள், மக்கள் ஆதரவை இவங்க இழந்துட்டாங்க மேடம். இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெறக்கூடிய பாஜகவை பார்த்தால் இவர்கள் அவதூறை தாண்டி எதையும் சொல்லக்கூடிய இடத்தில் இவங்க இல்ல. மனித குலசாமி மோடி அவர்களோட அந்த திறமை பார்த்து உலகமே பயந்துட்டு இருக்கு, பாராட்டிட்டு இருக்கு. நீங்க என்ன குறுக்கீடு பண்றீங்க? அது சொல்றேன் நான். மனித குல மோடி அவர்களை பத்தி 190 நாடு, அதுக்கு அது முதல்ல நான் சொல்ல வேண்டிய 190 நாடு வந்துட்டு டெரரிசம் தான் வேணான்னு சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். 190 நாடும் டெரரிசம் தான் ஆப்போசிஷன் இருந்தாங்க. அவங்க ஜீரோ டாலரன்ஸ் ஆஃப் டெரரிசம் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போர்ல அவங்க மேக்சிமம் ஆளுங்க ஆதரவு தெரிவிக்கல. பாகிஸ்தானை ஒரு முக்கியமான பீஸ் குழு தலைவரா போட்டிருக்கிறாங்க. நாம வச்சுக்கோங்க, நீங்க தவறான கருத்தை சொல்லக்கூடாது. ரெண்டாவது, நான் அந்த சப்ஜெக்டுக்கு வரல, நீங்க சொன்னதுனால அதை சொல்லிக்கிறேன் தகவலுக்கு. இப்ப தலைவர் சிதம்பரம் பத்தி தம்பி ரொம்ப அருமையா பேசினார். முதல்ல நல்லா தலைவர் சிதம்பரம் வந்துட்டு அவர் முதல்ல லேமேன் கிடையாது, இஸ் அ ஃபர்ஸ்ட் லாமேன். நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டாவது வந்து அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு, அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு, அவர் ஹோம் மினிஸ்டரா இருந்தாரு, ஒரு நாள் பிரதம மந்திரியாவும் இருந்திருக்காரு. அவர் கேள்வி கேட்பாரு, அவதூறு கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன் அவதூறா? தட் இஸ் மை ரைட். என்ன நடந்துன்னு கேட்பேன், ஓட்டு போடுறேன். இந்த நாட்டுக்கு ஓட்டு போடுறவங்க அந்த உரிமை இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லா ரைட்ஸும் இருக்கணும் கவர்மெண்ட்டை பார்த்து கேட்கறதுக்கு. வெதர் எந்த கவர்மெண்டா இருந்தாலும் கேட்கலாம், அது ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், வந்து சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கணும். அவர் கேட்கிறாரு, how you confirm they are Pakistani? வேற எதுவும் தப்பா ஒன்னும் கேட்கலையே. நீங்க வந்து சிந்தூர் ஆபரேஷன் நடந்து தப்புன்னு சொன்னாரா, நாங்க ஆதரிக்க மாட்டோம்னு சொன்னது தப்புன்னு சொன்னாரா, என்னது சொன்னாரு? ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான். how you confirmed this 3% are Pakistani terrorist? terrorist வேற, பாகிஸ்தான் ஆர்மி வேலை. there is a lot of different. அவங்களுக்கு ஊக்கியத்தை கொடுத்திருக்கலாம், இல்லன்னா நாங்க வரல. நாங்க சரி, இந்த 3 பேர் இப்ப சொல்றீங்கல்ல, இந்த 3 பேரும் வந்து இவங்க தான் அப்ப வந்துட்டு பல்காம் அட்டாக்ல இருந்தவங்க. ஏன் இந்த பேர் அப்ப சொல்லல நீங்க? இப்ப எப்படி தெரிஞ்சு இந்த 3 பேர் தான் அவன் பண்ணான்ட்டு? அததான கேள்வி, அங்கதான் கேள்வி ரைஸ். அந்த கேள்வி தான், இஸ் நாட் a layman, இஸ் a lawman. அது பயங்கரமான இந்த உலக இந்தியாவில் இருக்கிற போர்ட்போலியோ எல்லாம் அனுபவிச்சு. அதான் தயவு செய்து தலைவர் சிதம்பரம் பற்றிலாம் நார்மலா பேசுற மாதிரி பேசிட வேணாம். சரிங்க சார். பாபு பரமேஸ்வரன் சார், அதாவது தொடர்ந்து அந்த காங்கிரஸை பார்த்து குற்றம் சொல்கின்ற பாரதிய ஜனதா கட்சி என்னன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, மன்மோகன் சிங் காலத்துல இருந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா, சும்மாவே இருந்தீங்க, ஒன்றுமே செய்யவில்லை, பாகிஸ்தான் உருவானதற்கு காரணம் என்ன, நேரு என்னன்னு பல்வேறு அவதூறுகளை அவர்கள் தான் கிளப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வந்து பாஜகவை பார்த்து அவதூறு சொல்வதை இப்பொழுது அவர்களுடைய முழு நேர வேலையாகி இருக்கிறது. சொன்ன கருத்துக்கு உங்களோட கருத்து என்ன? நண்பர் விஜயன் வந்து ஒரு விஷயம் கேட்டார். இந்த 3 தீவிரவாதிகள் ஆப்ரேஷன் சிந்தூர் மகாதேவ் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் போது, இப்போ அவங்க தான் பாகிஸ்தான்லேருந்து வந்து இந்த பெஹல்காமில் தீவிரவாதம் நடத்தி இத்தனை பேரை சுட்டு கொண்டாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டு, இப்போ எப்படி அந்த பேர் தெரிஞ்சுதுன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இவர்கள் தான் தீவிரவாதின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி சுட்டு கொன்னதுக்கே இவங்க தானான்னு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ 3 மாசமாக இது புலனாய்வு பண்ணி உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டுங்கிற எண்ணம் தான் இது. யாரோ ஒருத்தரை தண்டிக்கிறதோ இல்லை யாரோ ஒருத்தரை வந்து இது பண்ணுறதோ வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் அல்ல. அப்புறம் இந்த 3 பேரை பற்றிய முழு புலனாய்வு, இது என்னுடைய ஏற்கனவே உள்ள இன்டர்வியூவில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், புலனாய்வு மொத்தமாக முடித்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து அந்த உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், யாரோ ஒரு அப்பாவி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இன்னைக்கு இந்த 3 பேருடைய பெயர்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் பாகிஸ்தானியர்கள் தான் என்பதற்குண்டான அடையாள சான்றிதழ்களும் கொடுத்துருக்குறாங்க. இதை பாகிஸ்தான் ஒத்துக்குதானா? பாகிஸ்தான் என்றைக்குமே ஒத்துக்காது. ஏன்னு சொன்னால் அவங்க தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவு கொடுக்கறனால தான் அவ்வளவு தீவிரவாத அமைப்புகள் அங்கே இருக்குது. அப்போ ஒரு அரசாங்கம் நினைச்சா அந்த தீவிரவாத அமைப்புகளை அடக்கலாமா, அடக்க முடியாது.
முடியாது. இப்போ நம்ம நாட்டில் அவங்க இருக்காங்கன்னா அதை அடக்கணும்னா நம்ம அரசு, மத்திய அரசும் மாநில அரசுகள் தான் சேர்ந்து செய்யணும். இப்போ பாகிஸ்தான் வந்து மறைமுகமாக இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடையும் இந்தியாவுடைய ஒற்றுமையை, இறையாண்மையை சீர்குலைக்க வேண்டுங்கிற ஒரு தீய நோக்கத்தோட இந்த மாதிரி தீவிரவாதிகளை வந்து அவங்க இயக்குறாங்க. இதில் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளை தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம், இஸ்லாமியர்கள் இல்லை. ஏதோ பிஜேபி அரசு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி காங்கிரஸ் வந்து அதை திருப்பி திசை திருப்பக்கூடாது. பாகிஸ்தானில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்தியாவில் வாழக்கூடிய தீவிரவாதம் என்பது எந்த நாட்டுக்கும் உகந்ததில்லை. இப்போ 190 நாடு வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்குன்னா அவங்க நாட்டில் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குது. பாகிஸ்தானில் மக்கள் நிம்மதியாக வாழறாங்களா? எந்த இடத்துலயாவது நிம்மதியாக நாங்கள் இருக்கோம்னு சொல்றாங்களா? அப்போ அந்த 9 இடத்துல உடனே வந்து அந்த சிந்தூர் நிறுத்தி நடக்கும்போது இவங்க கேட்டாங்க அங்கே வாழக்கூடிய மக்களோட என்னன்னு. கரெக்டாக அந்த தீவிரவாத அமைப்புகள் எங்கே இருக்குதோ அந்த இடத்த குறி வச்சு தாக்கி கிட்டத்தட்ட 5 இடம் வந்து இந்தியாவை தாக்குவதற்காக இருந்ததாக இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வுகளை மிகவும் திறமையாக, சாமர்த்தியமாக நடத்திய நம்முடைய மத்திய அரசை நீங்க வேண்டுமென்றே குற்றம் சொல்லிக்கொண்டு இன்னும், அதாவது இதில் என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ காங்கிரஸ் ஆட்சி கொண்டு இருக்கும் போது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்திருந்தால் அதை வந்து பெருமையாக பேசுவாங்க. உங்களுக்கு ஆட்சிகளுக்கு வாய்ப்புகள் இல்லை, நீங்க வந்து அதை உங்களுடைய ஆட்சி பொறுப்புகள் வந்து தேர்ந்து கொண்டே வந்து இன்னைக்கு நீங்க வந்து எதிர்கட்சியா 44 சீட்டெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியா இருந்தது வந்து அப்ப மக்களுடைய செல்வாக்கு உங்கள்கிட்ட இல்லை. மக்களுடைய செல்வாக்கு பெற்ற நரேந்திர மோடி அவர்கள் வந்து 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு விரும்பத்ததாக நிகழ்வு நடக்குதுங்கும் போது அப்ப அதை வந்து நீங்க வந்து வேண்டுமென்றே அதை பெரிதாக்குகிறீர்கள். இன்றைய இதுல வந்து என்ன பேசியிருக்கிறாங்க, மோடி வர்றதே இல்லை அப்படின்னாங்க, வந்துட்டாரு. அப்ப எல்லாத்துக்குமே அவர் வந்து உங்க கூட உட்கார்ந்து சரிசமா பேசிட்டாங்கன்னா உலக நாடுகள் அனைத்தையும் ஒன்றிணைக்கும் வேலையிலேயே உலக நாட்டிலே இந்தியா வந்து மிகப்பெரிய சிறந்த நாடாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 11-12 ஆண்டுகள்ல இன்னைக்கு இந்தியாவுடைய தலைமையையும் மத்திய அரசு ஆளுகின்ற விஷயங்களையும் வந்து பாராட்டாத நாடுகளே இல்லை. இன்னொரு விஷயம், ட்ரம்ப் சொன்னாருங்கிறாங்க, அதற்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமே இல்லாத நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு மோடிஜி. அதுதான் உண்மை. ஓகேங்க சார். நாகநந்தினி மேம், நீங்க சொல்லுங்க. அதாவது உலக நாடுகளை ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு மாபெரும் வேளையில் வந்து அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதுல நாடாளுமன்றத்திற்கு வந்து பதில் சொல்லவில்லையான்னு கேட்டீங்க. அதையும் தாண்டி இன்று நாடாளுமன்றத்திற்கு வந்து எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமல்லாமல் உலக மக்களுக்கே, நாட்டு மக்களுக்கே மிகப்பெரிய பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். அதுவும் ட்ரம்போட வார்த்தைகளா பதில் சொல்ல வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்துக்களை தொடர்ந்து பதியலாம் மேம். அவங்களுக்குலாம் ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். அவர் வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமர் தானே தவிர உலக நாடுகளினுடைய தலைவர் இல்லை, சரிங்களா? அதை முதல் ஒன்றிருக்கிற வேலையை பார்க்கிற ஃபர்ஸ்ட் இந்தியால என்ன பிரச்சனையோ அதை பார்க்க சொல்லுங்க. இதுல வந்து ஹரி அவர்கள் பேசும்போது ரொம்ப பயங்கரமா பேசுறாரு. சும்மா இது மனிதாபிமானத்தோட இருக்கா? மனிதாபிமானத்தோட பேசுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மனிதாபிமானம் இருந்துச்சா? இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, இதை போய் மக்களை நீங்க சந்திச்சீங்களா? மக்கள் கிட்ட போய் நீங்க பேசுறீங்களா? அவங்களுக்கான நிவாரணம் நீங்க என்ன செஞ்சீங்க? இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? அப்புறம் இவ்வளவு நாள் கழிச்சு வந்து மோடி பேசுறாருன்னா அதை கேளுங்க, ரசிங்க அப்படின்னா, சார் மோடிஜி வந்து பேசிதான் ஆகணும். அவர் ஒரு பிரதமர், மக்களுக்கான ஒரு நபர். அங்க அவர் பேசாம சும்மாவே இருக்கிறாரு அப்படிங்கறதுதானே எங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. ஏங்க இது எல்லாத்துக்கும் மேல காங்கிரஸ் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தம்பிக்கு என்ன என்ன தம்பி வரலாறு படிச்சுட்டு பேசணும் தம்பி. இருண்ட வரலாற்றை கொடுத்த திமுக எங்களுக்கு வரலாற்றை பற்றி கத்துத்தர வேண்டாம். சகோதரிக்கு அன்பு வேண்டுகோள். சகோதரி திமுகவுடைய வரலாறை பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேசுங்க. இல்ல அதாவது கருத்துக்களை சொன்னா அவதூற பரப்பக்கூடாது. பாராளுமன்றத்திலும் உங்களுக்கு இதே வேலைதான், மீடியாவிலும் இதே வேலைதான். அவதூற பரப்புவது, வரலாற்றை பற்றி பேசுவது. இப்படிதான் அமெரிக்கா தலையிடும் போது இந்த வேலை நீங்க பாருங்க, இது என்னுடைய நாடு, நான் தான் டெஸ்ட் சொல்லி பங்களாதேஷ் கெட்டா வீட்டுக்கு வந்த அந்த அம்மா இந்திரா காந்தி அவர்கள் என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பெண்கள்னா அவ்வளவு சாதாரணமா இருக்கு, அதை தாண்டி உங்களுக்கு மட்டுமே தான் நீங்க பெருசா பேசுறீங்க. அப்புறம் இதுல என்ன தெரியுமா மேம் ரொம்ப பெரிய பிரச்சனை? இப்ப இன்னைக்கு இவர் நாடாளுமன்றத்துல ஒரு உரை கொடுத்துட்டே இருக்காரு. இதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து ஒரு உரை கொடுத்தாரு. அது இவர் யாரோட கம்பேர் பண்ணுவாரா? ஏன்னா அவங்க வரலாறு என்னங்க? நீங்க வந்து சாவர்கர் பத்தி, கோட்சேவை பத்தி தான் பேசணும். நீங்க எதுக்குங்க கங்கை கொண்ட சோழபுரம் இங்க வந்து நின்றுட்டு ராஜராஜ சோழனோட நீங்க உங்களோட கம்பேர் பண்ணிருக்கீங்க? ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ராஜேந்திர சோழன் அவருடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே நாங்க எங்களுடைய வரலாற்று, அது எங்களுடைய பாட்டர்கள், எங்களுடைய முன்னோர்கள், அவங்க எல்லாம் யாரை பார்த்து பயந்தது இல்லை. அவங்களுக்காக யாரும் வந்து தடுத்து நிறுத்தணுங்களா கிடையாது. கங்கை கொண்ட சோழபுரம்னு ஏன் தெரியுமா பேர் வந்துச்சு? கங்கை அந்த சைடு இருந்த அந்த மன்னன் அவங்களுடைய முதுகுல கங்கை நீரை சுமந்துட்டு வந்து இங்க இருக்கிற
சரிங்க மேம், குறுக்கிடுறாங்க. எல்லாமே சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இன்னொருத்தரோட வரலாறு எடுத்து உங்க மேல லேபிள் ஏற்றணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய வரலாறு என்ன, உங்களுடைய பின்னணி என்ன, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, நீங்க இந்த நாட்டுக்கு என்ன சார் செஞ்சீங்க? நீங்க தமிழ்நாட்டை பத்தி கேட்கிறீங்களா? இந்தியாவா பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுக்கு என்ன செஞ்சாரு? நீங்க சொல்லுங்க, நீங்களே அடிப்படை போட்டீங்களா? இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து ஆண்டு காங்கிரஸ் கட்சினா இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அச்சாரப்பட்ட காங்கிரஸ் நீங்க எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்னமோ அப்படியே பயங்கரமா நீங்களே எல்லாத்தையும் உருவாக்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, அதை வரலாறு தெரிஞ்சு நீங்க பேசுவீங்க. நீங்க இருக்கிற பிரச்சனையே அதுதான். சரி நந்தினி, பாபு பரமேஸ்வரன் சார் குறுக்கீடு செய்கிறார், அதுக்கும் சேர்த்து நீங்க பதில் சொல்லுங்க சார். இந்தியாவுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படக்கூடிய காங்கிரஸாரும் திமுகவும் தமிழகத்தில் அவங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் டெய்லி எவ்வளவு செய்திகள் வந்துகிட்டு இருக்குது, பெண்களுடைய பாதுகாப்பாகட்டும், போதைப்பொருள் பழக்கமாகட்டும், எவ்வளவு கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த தமிழ்நாட்டுடைய மாநிலத்துடைய பாதுகாப்பை கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் வந்து இது செய்யலைன்னு நாங்கள் குற்றம் சாட்டுறோம். நாங்கள் ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருந்திருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி உடனே ஒரு வாரம் தொடுத்து அந்த வாரியும் வந்து முறையாக நடத்தி இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. சரிங்க நந்தினி, நான் நிறைவான கருத்து வாங்கிடுறேன் சார் கிட்ட, அப்புறம் நீங்க தொடர்ந்து அப்படி நடந்து கொண்டு நிறைவான கருத்தை சேர்த்து சொல்லிருங்க. இந்திய தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு நிச்சயமாக வந்து மத்திய அரசு அதுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. இதில் வந்து உயிர் பலிகள் இருக்கக்கூடாது, தீவிரவாதம் அடியோடு அழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த அனைத்து முயற்சிகளும் இராணுவத்தாலையும் நம்முடைய உள்துறையாலையும் மத்திய வெளியுறவுத்துறையாலும் எடுக்கப்பட்டு அதற்குரிய முறையான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாத்துக்கும் வந்து இது வந்து ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரட்டாக செய்ய வேண்டிய விஷயம். இதை வந்து மீடியாவில் பப்ளிஷ் பண்ணிட்டோ இல்லை பேப்பரில் நாளைக்கு இங்கே தான் போய் நாங்கள் சுட போகிறோம்னு சொல்லிட்டோ செய்யப்படாது. ஏன்னா நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது 140 கோடி மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏதாவது ஒரு விஷயம் கசிந்தாலோ அது தீவிரவாதிகளுக்கு வந்து அது பலனாக போய் மாறிவிடும். அந்த ஒரு உயரிய நோக்கத்தை தான் இது எல்லாமே வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. அதற்குரிய முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது தான் எங்களுடைய கருத்து. சரிங்க சார், இப்போ உங்களுக்கான பதிலாக தான் நான் இதை எடுத்துக்கிறேன், நிறைவான கருத்தாக இல்லை. ஏன் இதை எங்ககிட்ட சொல்ல, அந்த 3 பேர் யாரு, அதை முதலே சொல்லியிருக்கலாம்ல, இப்போ எதுக்கு சொல்றீங்க? அப்போ உங்க மேல சந்தேகம் வருது, அவர்கள் பாகிஸ்தானியர்கள் என்பதற்கான ஆதாரம் என்ன, ஏன் அவர்கள் உள்நாட்டு பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடாது என்று நீங்கள் அடுக்கிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து பாபு பரமேஸ்வரன் சார் வந்து உங்களுக்கு எல்லா பதிலும் சொல்லிட்டாரு. உங்களோட நிறைவான கருத்து. ஒரு ஆளுங்கட்சியை சாட்டிஸ்ஃபை பண்ண சொன்ன பதில் தான், அது ஏத்துக்கூடிய பதிலே கிடையாது. நாங்க என்ன கேட்குறோன்னா, முதல் கேள்வியே எங்களுக்குன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஒரு தடவை ஃபெயிலியர் ஆனா ஓகே, தொடர்ச்சியா ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னோம். அதுக்கு முன்னாடி கூட நடந்திருக்கு. 2016 இன்னைக்கு வரைக்கும் ஏப்ரல் 2022 வரைக்கும் நடந்திருக்கு. அது வந்து இந்தியானுடைய செக்யூரிட்டியே ஃபெயிலியர் ஆனதுன்னு சொல்கிறோம். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு நீங்கள் வந்து திருத்திக்கணும், நீங்கள் திருத்திக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து பாராட்டலை, நாங்கள் பாராட்டணும், உங்கள் கூட இருந்தோம், எல்லாம் செஞ்சோம். ஆனால் அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா கேள்வி கேட்கறது தான் எதிர்கட்சி வந்து அது உடனே டிசைன் மாறக்கூடாது. எதிர்கட்சி கண்டிப்பாக கேட்பாங்க. தலைவர் சிதம்பரம் போலவர்கள் எல்லாரும் தலைவர் ராகுல் காந்தி எல்லாம் கேள்வி. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் என்ன பண்ணியிருக்கார் ராகுல் காந்தி, அந்த பூஞ்ச் ரஜோரியில் இந்த பல்காம் தாக்குதல்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு குழந்தைகளுக்கு தானே முன் வந்துட்டு அந்த படிப்பு செலவை ஏற்றிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறேன் நான். அதனால் தயவு செய்து காங்கிரஸுக்கு நிகர் நீங்கள் கண்டிப்பாக ஆக முடியாது. நல்லா என்னை விட நல்லா பலமாக சொன்னாங்க காங்கிரஸை பற்றி. காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கடல், புரியுதுங்களா? அதுக்கு போட்டியெல்லாம் போடாதீங்க. சொன்ன மாதிரி தம்பி ஹரிஹரன் வரலாறு தெரியாமல் யாரை பற்றியும் தவறாக சொல்லிட வேணாம். மக்களோட ஆதரவை இழந்து விட்ட காங்கிரஸ், மக்களோட ஆதரவை இழந்து விட்ட காங்கிரஸ். இவ்வளவு நாள நீங்க எங்க இருந்தீங்க? இப்பதானே வந்திருக்கீங்க. 2014 அதுக்கு முன்னாடி இருந்தீங்க, போயிட்டீங்க. அது அப்ப இவ்வளவு காலம் மக்களோட ஆதரவு இல்லாம இருந்தோமா? நான் கேட்கிறேன், நான் 60-70 வருஷம் நாங்க மக்கள் ஆதரவு இல்லாம இருந்தோமா? அப்பெல்லாம் மக்கள்லாம் ஏமாளியா இருந்தாங்களா? சும்மா போட்டுருவாங்களா எலக்ட் ஓட்டு? தொடர்ச்சியாக போடுவாங்களா ஓட்டு? சொல்றேன் நான் உங்களுக்கு. அதனால தயவு செய்து வளரால திருப்பி பாருங்க. காங்கிரஸ் நல்ல ஆட்சி கொடுத்துருக்குது. அதனால நீங்க பண்ணீங்கன்னா தப்ப தொடர்ச்சியா கேட்போம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குதுன்னு என்னுடைய கருத்தை முடிச்சுக்கிறேன். சரிங்க சார். ஹரிஹரன் ராஜா, நிறைவான கருத்து. தொடர்ந்து வரலாற்று பிழை செய்த காங்கிரஸும் மக்களை வீதியில் விட்ட திமுக இன்னைக்கு வரலாற்றை பற்றி பேசுவதை பார்க்கும்பொழுது ரொம்ப வியப்பாக இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமே தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தின் நீக்கமே எங்கள் நோக்கமாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இவர்களுடைய அரை கூவல் எல்லாம், இவர்களுடைய அதாவது எப்படி சொல்கிறது, கண்டென்ட் இல்லாமல் இனி ஒரு விரக்தியின் விளிம்பில் மாண்புமிகு பிரதமர் மேலுள்ள காழ்ப்புணர்ச்சியின் பேரில்
பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து 3 முறை மக்களால் மகுடம் சூட்டப்பட்ட அந்த ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக இவர்களெல்லாம் பேசக்கூடிய பேச்சாக நான் அதை பார்க்கிறேன். இன்னொன்று, சகோதரி நாகநந்தினி திமுகவை சார்ந்து இருக்கிறாங்க. நாங்கள் திமுக வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள், இந்திய நாட்டிற்கு இவர்களெல்லாம் பாராளுமன்றத்தில் கர்ஜிப்பதை போல தமிழக மக்களுக்காகவும் கொஞ்சமாவது கர்ஜிக்க கூட வேண்டாம், பேசவாவது செய்யணும். பேசக்கூடிய தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கவாவது செய்யணும். இவருடைய ஆட்சி 6 மாதம் காலம் இருக்கிறது. 6 மாதத்தில் முடிவடைய ஒரு ஆட்சி முடிவடையட்டும், தமிழ்நாடு விடிவு பெறும் அப்படின்றத நான் தெரிவிக்கிறேன். நன்றி. காங்கிரஸ் கட்சிக்கோ திமுகவிற்கோ எங்களுடைய வரலாற்றை பற்றியோ எங்களுடைய சாதனையை பற்றியோ பேசுவதற்கோ அதை பற்றி எள்ளி நகையாடுவதற்கோ எங்களுக்கு பாடம் எடுப்பதற்கோ ஒரு துளி தகுதியும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு. சரி, நாகநந்தினி மேம், உங்களுடைய நிறைவான கருத்து. ஓகே மேம், தகுதி யாருக்கு இருக்கு இல்ல அப்படிங்கறது மக்கள் டிசைட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த மக்களினுடைய முடிவின் பேரில் தான் தொடர்ந்து 3 முறை ஆளுங்கட்சியாக மகுடம் சூட்டப்பட்டிருக்கோம். நடத்திட்டீங்க சொல்லிடுறேன். 100 நாள் விழா எல்லாம் சாதனை நடத்திட்டீங்க. அதுக்கான கமிஷன் ரிப்போர்ட் நீங்க கொடுங்க பாராளுமன்றத்துல. அதுக்கப்புறம் யாரும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அதுக்கான தெளிவான உரை கொடுக்க சொல்லுங்க அவங்களுடைய ஒன்றிய அரசு. அடுத்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாட்டு மேல பற்றுலன்னு சொல்லாதீங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் எங்களுடைய மொழி எதுன்னு கேட்கும் போது யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு கெஸ்டா சொன்னது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அக்கா அவர்கள். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க உங்களுடைய திமுகவுக்கு இருப்பது இல்ல, நேரம் இல்லை. ஒரு வரியில் நந்தினி மேம், ஒரு வரியில் நிறைவான கருத்து. அவங்களுக்கே நேரம் இல்ல. ஹரிஹரன் ராஜா, மனித கடவுள் இதெல்லாம் நாங்க ஏற்க மாட்டாங்க. இது வந்து நாங்கன்றல இப்ப நிறைவான கருத்து. எல்லா விஷயமும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆக இங்க வந்து கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க நம்பலாம், கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க நம்பலாம். நான் தான் கடவுள் வராங்க பாருங்க. நன்றி மேம், நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.